இங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வேகமா வந்துட்டு இவன் வாங்கி கொடுத்த ஐபோனை இவன் கண்ணு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு என்னென்னமோ வாங்கி தரானுங்க. ஆனா நான் கேட்டது எதையுமே நீ வாங்கி தர மாட்டேற, நான் ஐபோன் 16 தான் கேட்டேன், ஆனா நீ 14 தான் வாங்கி கொடுத்துருக்க, உன்னால என்ன சந்தோஷமா வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. இவனே கிடைச்ச வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கான். அப்ப போய் இவ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலா. அந்த நேரமா பார்த்து ஒரு மோதிரம் வந்து கீழே விழுது. இது எங்கந்திரா வந்து விழுது. ஒருவேளை இவ கழட்டி போட்டு போறாலோ, நம்ம தங்கம்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்சி பாக்குறான். டக்குன்னு அதை எடுத்து விரல்ல போட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்ப அந்த வாய்ஸ்ல ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லுது. ஆனா இவன் அதை கவனிக்கவே இல்ல. பிளாக் டீ குடிப்போன்னு சொல்லிட்டு எடுக்கிறான் பாருங்க. அப்ப பக்கத்து அந்த பொம்மை கார் கீழே விழுந்துருது. இப்ப இவன் கை பட்டதால அது உண்மையான ஒரு லக்ஸரி காரா மாறி வந்துருது. இவனாலே சுத்தமா நம்ப முடியல. இது என்ன கனவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு கிட்ட போயிட்டு உமாலாம் கொடுத்து பாக்குறான். அப்ப இந்த மோதிரம் போட்டதுல இருந்தா என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டு இவன் கிட்ட இருக்கிறதுலே பழமையான உடஞ்ச பொருளா பார்த்து உள்ள இருந்து கொண்டு வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டே இருக்கான். அப்ப எல்லாமே ரீஸ்டோர் ஆயிட்டு அப்படியே புதுசு மாதிரி மாறிடுது. இன்னைக்கு நல்ல வேட்டை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரீஸ்டோர் பண்ண அந்த ஜாடியும் பெயிண்டிங் எடுத்து போய் வித்துறான். இத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பணக்காரர் இவன் கிட்ட வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு, அதை ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பா, உனக்கு நான் 50,000 மேல பணம் தரேன்றாரு. இத கேட்ட ஒரு பொண்ணு 50,000 இல்ல, உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் காமிக்கிற ஆர்ட் ஒர்க்லாம் நீ ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றா. 10 லட்சம் ரூபாய்னதும் வாயை பொளந்துட்டு அந்த ஜாடி எல்லாம் எடுத்து காமிக்கிறான். நான் தாங்க அதை ரீஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வர சொல்றான். சரி சரி ஓகே, நாளைக்கு ஆபீஸ் வந்துருங்கன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயிடுறா. மறுநாள் கிட்டத்தட்ட 9 பெயிண்டிங்கை கொண்டு வந்து லைனா நிப்பாட்டி அவனை சரி பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் வேற என்ன படம்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த பெயிண்டிங் கிட்ட போயிட்டு ஏதோ மோதிரம் சொல்லி அதை டச் பண்றான் பாருங்க. இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த மோதிரம் ஒரு நாளைக்கு 3 பொருளை தான் ரீஸ்டோர் பண்ணுமா. இதான் இந்த மோதிரத்தை ஸ்டார்டிங்ல போடும்போதே ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்கும். அதை இவன் சரியா கவனிக்காம இப்ப இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான்.